இரும்பு பெண்மணி இவர், இணையில்லா பொக்கிஷம் இவர், பெண் குலத்திற்கே பெருமை தேடித் தந்தவர் இவர். திரை வானில் வெள்ளி நிலா இவர். ஆம், இவர் நடித்த படங்கள் வெள்ளி விழா கண்டன. புரட்சி தலைவி, நம் தமிழகத்தின் தலை சிறந்த பெண் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். மைசூரில் கன்னடத்து பைங்கிழியாய் பிறந்தாலும் தமிழ்நாட்டில் வளர்ந்து நம்மை ஆண்ட வீர தமிழச்சி. தேசத்துக்காய் தொண்டு செய்து உலக மக்களின் இதய சிம்மாசனத்தில் இடம் பிடித்தாய். இந்திய சினிமாவின் அழகு தேவதையாய் வலம் வந்தாய். மக்கள் மனதில் இளவரசியாய் இடம் பிடித்தாய். கொள்கையோடு கூடிய அரசியலாய், உழைப்போடு கூடிய ஊதியமாய், மனிதநேயத்தோடு கூடிய அறிவாய், புரட்சி தலைவியாய் விளங்கினாய். மாநிலத்தை வழிநடத்தும் முதலமைச்சரானாய். அடித்தட்டு மக்களை சாமானிய மனிதனாக்கினாய். வீட்டுக்குள் முடங்கிய பெண்களை போராளியாக்கினாய். திட்டமிட்டு பல திட்டங்களை நிறைவேற்றினாய். மழலைக்கு தேவையானவற்றை தந்து அரவணைத்தாய். மாணவர்களுக்கு சீருடையும் முன்னேற்றம் காண மடிக்கணினியையும் தந்துதவினாய். எப்போதும் பெண்களுக்கு உதவிக்கரம் நீட்டினாய். பாதுகாப்பு கவசமாய் விளங்கினாய். இருக்க இடமில்லாமல் தவித்த மக்களுக்கு மனையை அமைத்து தந்தாய். பசியுடன் வாடிய பாமரனுக்கு அட்சய பாத்திரமாய் உணவளிக்கச் செய்தாய். தென்கோடியில் இருந்த தமிழகத்தை உலக உப்பரிகையில் நிலைநிறுத்தினாய். தடை கற்களை தகர்த்தெறிந்து புரட்சி தலைவியானாய். யாரையும் ஏமாற்றும் பழக்கமில்லாத நீ இப்பொழுது மட்டும் எங்களை ஏமாற்றிவிட்டு எங்கே சென்று விட்டாய்? முன்னேற்றம் அடைய வேண்டிய பாமர மக்கள் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றனர். பீனிக்ஸ் பறவையாய் மீண்டும் பறந்து வர மாட்டாயா? மெரினா கடற்கரையில் நிம்மதியாய் உறங்கிக் கொண்டிருப்பவளே, விழித்து எழு. வீர தமிழச்சியாய் பிறப்பெடுத்து வா. எழுந்து வா மகளே, அரவணைக்க காத்திருக்கிறோம்.